இந்த மாதிரி விஜய் நாளைக்கு காரைக்குடி வர்றாரு, உண்மையாகவே மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதாடா? கண்டிப்பாக இருக்குது. என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போது இது வரைக்கும் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு வெளியில், அது நம்ம சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இனிமேல் வந்து அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னா இப்போ விஜய் சார் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த விஜய் நாளைக்கு இங்கே வர்றாரு, மக்கள் மத்தியில் உண்மையாகவே ஆதரவு இருக்குதாக்கா? இருக்குது. இளைஞர் இதற்காக லேடிஸும் இருக்காங்க. அக்கா குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, சும்மா வந்து விஜய் வந்தால் பார்க்க போவாங்க, ஆனால் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கூட்டமெல்லாம் பார்க்க புளி பதுங்குற மாதிரி தான் இருக்கும், எப்போ பாயும்னு தெரியாது. விஜய் கண்டிப்பாக, விஜய்க்கு எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான். காரைக்குடியில் அவர் வந்து ஜெயிக்க முடியுமாக்கா? ஏன்னா பிரபு அண்ணன் நிற்கிறாரு, இந்த மாதிரி ஊர்களெல்லாம் விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குதா மக்கள் மத்தியில்? இருக்குது. கண்டிப்பாக வெற்றி வருவார். ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே எலெக்ஷன் வந்துட்டாங்க, விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. சரி, கொடுத்து பாருங்க, அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். விஜய் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் செஞ்சுட்டாருன்னு பெருமையா பேசுவோம். அப்புறம் செய்யலன்னு சொன்னா நம்ம எடுத்து கேட்கலாம். அடுத்த திருப்ப அடுத்த எலெக்ஷன்ல நீங்க செய்யல அப்படி உரிமையா சொல்லலாம். செஞ்சுட்டாருன்னா அப்புறம் என்ன பண்றது? விஜய் இந்த காரியம் பண்ணுவாரு அப்படின்னு எந்த காரியத்திற்கு நம்பிக்கை இருக்குது? பெண்கள் பாதுகாப்பு சொல்றாரு, ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றாரு, இதுல எதை விஜய் சரியா செய்வாருன்னு உங்களுக்கு நம்பிக்கைக்கா? அப்படி என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஆனா நல்லது பண்ணுவாரு. எனக்கு விஜய் பிடிக்கும். நன்றிக்கா. நீங்க சொல்லுங்கக்கா, இந்த மாதிரி நாளைக்கு விஜய் வராரு, உண்மையாவே மக்கள் மத்தியில ஆதரவு இருக்குதுங்களாக்கா? குறிப்பா காரைக்குடி ஆதரவு இருக்கு. காரைக்குடி மக்கள் ஜெயிப்பாரு, அதில் ஃபுல்லாக எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான நம்பிக்கை இருக்குது. சரி, கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு விஜய் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களாக்கா? ஆமாம், கண்டிப்பாக. ஏக்கா நான் என்ன கேட்குறேன், பையன் பயங்கர தீவிர ரசிகர். இப்போ தான் மேலே போய் கொடி வாங்கிட்டு போனாங்க. இப்போ தான் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அவர் வராருங்கிறதுனால அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது எல்லாருக்குமே. அதனால அவர் பார்க்குறதுக்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவர் சிஎம் ஆனார்னா அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது. ஆனால் அந்த வார கூட்டமெல்லாம் சும்மா விஜயை பார்க்க வருது, ஓட்டெல்லாம் போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல முடியாது, அவர் நடிகர் அதனால பார்க்க வராருன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உதய் அவங்களுமே நடிகராக இருந்து தான் அரசியல், அதனால தான் அவர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸ்டாலின் அவங்க பையங்கிறத விட அவர் நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் அவர் உதயங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ அவருக்கும் வரணும்ல, அவருக்கு வரல. எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு வந்து காரைக்குடி ஏற்கனவே எந்த இடம் போனாலும் விஜய் வந்துட்டு போகவே முடியாத அளவுக்கு கூட்டம் கூடுது, அந்த அளவுக்கு இங்கேயும் கூட்டம் கூடுமாக்கா? இருக்கும் கூட்டம், அவரை பார்க்க கூட்டம் வராமல் இருக்கும். இல்லாட்டினா தான் கொஞ்சம் பெரிய இடமா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஏங்க விஜய் ஆதரிச்சாலே தற்கூரிகள்னு சொல்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? சொல்கிறவங்க தான் தற்கூரி. இல்லை, விஜய் நம்ம ஆதரிச்சு பேசினால அது வந்து அவங்களோட மனநிலையை பொறுத்து தான். அவங்களோட மனநிலையை பொறுத்து அதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க இப்போ அவங்கள பற்றி கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் நாளைக்கு விஜய் பார்க்க போகிறீங்களாக்கா? கண்டிப்பாக போவோம், குடும்பத்தோட போவோம் நினைக்கிறேன். தெரில, அது வந்து முக ஸ்டாலினுக்கு கொடுத்து ஒரு மாதிரி இதுவாயிருச்சு. அதனால அம்மா அப்பா எல்லாரையும் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லியிருக்கோம். சரி, நீங்கள் சொன்னால் கேட்குறாங்களா வீட்டிலலாம்? கேட்குறாங்க. சரி, முன்னாடி காலங்களில் அப்பா அம்மா சொன்னால் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம்ல. இப்போ நீங்கள் வந்து விஜய் ஃபேனுங்கிறதுனால அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களா? அப்படிலாம் இல்லை, ஒரு டைம் சொன்னாலே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் என்ன காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க? அது வந்து விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் முக ஸ்டாலின் வந்து இப்போ ரொம்ப பாடுபடுத்துகிறார் மக்களை. அதனால வந்து இப்போ விஜய்க்கு ஓட்டு போடலான்னு இருக்கோம். நன்றி சார். கேக்கு தான் ஓட்டு போடும். எதுக்கு டிவி கேக்கு ஓட்டு போடணும்டா? அவங்க தான் நல்லது, இனிமேல் வர்றதில்ல, அவங்க வந்து நம்மளுக்கு நல்லது செய்வாங்க நம்பிக்கையில் டிவி கேக்கு ஓட்டு போடுறாங்க. காரைக்குடியில் உண்மையாகவே விஜய்க்கு ஆதரவு இருக்குதா? இருக்குது. ஆனால் எல்லாரும் சும்மா விஜய் பார்க்க தான் வராங்க, ஓட்டு போட மாட்டாங்களா? இல்லை, அப்படிலாம் இல்லை, எல்லாருமே ஓட்டு போடுவாங்க கன்ஃபார்ம். குரலையை கலப்பலாம், பொய் சொல்லுவாங்க. எனக்கு ஓட்டு இல்லை. சரி, ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் போட சொல்லுங்கள். நீங்கள் ஓட்டே இல்லாமல் ஏன் வந்து உங்கள் அப்பா அம்மா விஜய்க்கு போட சொல்லி சொல்கிறீங்க? அவங்க வந்து இனிமேல் வர கட்சிக்கு வந்து நல்லது செய்வாங்க நம்பிக்கையில் நம்ம போட சொல்லுவோம். ஆனால் நீங்கள் சொன்னது அப்பா அம்மாலாம் கேட்டுக்கிட்டாங்களா? கேட்டுக்கிட்டான். நன்றி தான். சொல்லுங்கள். விஜய் வராருமா? விஜய்க்கு ஆதரவு இருக்குதா காரைக்குடியில்? இருக்குது. ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? என்னம்மா? ஏன் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். மற்ற கட்சியெல்லாம் இருக்குல்ல, அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, ஏன் விஜய்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். சரி, நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்காமா? நன்றிம்மா. கட்சியில் ஆதரவு இருக்கா சார்? ரொம்ப ஆதரவு இருக்குது. விஜய் வரட்டும், மாற்றம் ஒன்று வேணும்ல, ஒரே ஆளே இருக்கக்கூடாதுல்ல, வரட்டும் விஜய் கண்டிப்பாக. ஏன் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பாக கொடுக்கலாம். விஜய் வந்து படத்தில் மட்டும்
எல்லாரையும் பார்த்துக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி நேர்லையும் பண்ணுவார்னு ஒரு எண்ணம் இருக்குது. சரி. கண்டிப்பாக பார்த்துக்கிட்டோம். ஆனால் அதிமுக திமுகலாம் தாண்டி விஜய் வர முடியுங்களா சார்? வருவார், கண்டிப்பாக வரணும். மக்கள் அவர் பக்கம் தான். கண்டிப்பாக காரைக்குடியில் வாய்ப்பு இருக்கா? காரைக்குடியில் கண்டிப்பாக இருக்குது. பிரபு டெண்டல் வருவார், விஜயும் வருவார். விஜய் வரும். கண்டிப்பாக எங்கள் ஓட்டெலாம் அவருக்கு தான். கண்டிப்பாக விஜய் வராரு. காரைக்குடி மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா சார்? கண்டிப்பா இருக்கு. அவங்க தான் வரணும். ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க சார்? விஜய் வந்தாலும் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்கல்ல. எங்க அண்ணன் வரட்டும் அவ்வளவுதான். ஒரு ஆளாடா. இத்தனை நாள் வந்தாங்கல்ல, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்க அண்ணன் வந்தா கண்டிப்பா மாறும். ஏன் மற்றவங்களாம் தலைவர் விஜய் மட்டும் உங்களுக்கு அண்ணன்? அவங்க எங்க அண்ணன் தான். அவங்க செய்வாங்க. தங்கச்சிங்களுக்கு எல்லாமே எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க, எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம். ஏன் இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா மற்ற எல்லாருமே நம்ம தலைவர் ரொம்ப நிறைய பேர் நீங்களே பாக்குறீங்களே டிவி நியூஸ் எல்லாம், எல்லாருக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லை. கொலை கற்பு இதுதானே நடந்துட்டு இருக்கு. எதுவுமே ஒழுங்கு இல்லை. அவர் வந்தா பெண்களுக்கு மாறும், அவ்வளவுதான். எல்லாமே மாறும். அண்ணனுக்கு கொலை கொலை கற்பழிப்பு எல்லாமே மாறும். அதனாலதான் நீங்கள் உங்களுக்கு ஏன் விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது? கொடுத்து பார்க்கலாம். எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்தோம்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அவ்வளவுதான். ஏன் விஜய் மட்டும் உங்களுக்கு அண்ணன்? அது ரொம்ப பிடிக்கும் அவர்னா. இல்லை நீங்கள் பாருங்களேன், நம்ம வந்து நார்மலாக நடிகர்களை பிடிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் அண்ணங்கிற உறவு முறையெல்லாம் வச்சு கூப்பிடுறதுங்கிறது பெரிய விஷயம் தானே. என்ன காரணம்? அப்படி அவரே சொல்கிறாரு, இது வந்து எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் தாண்டிட்டு ஒரு பாண்டிங்கு எங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறதுன்னு. அப்படின்னு இல்லை. இப்போ ஃபிலிம்லலாம் நடிக்கிறாங்க. ஃபிலிம்ல நடிக்கிறதுனால ஃபிலிம்ல மட்டும் தான் நடிக்கிறாங்கன்ட்டுலாம் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. அவங்க வாய்ப்பு கொடுத்தா கொடுத்து பாருங்களே, நல்லா நடிக்கும். நீ சொல்கிற பாப்பா, யார் வந்து உனக்கு யார் பிடிக்கும்? எந்த கட்சி பிடிக்கும்? விஜய். ஏன் விஜய் பிடிக்கும்? ஏன்னா வந்து இப்போ விஜய் நம்ம நாட்டுக்கு வந்தால் நல்லது செய்வார். நல்லது செய்வார். இந்த தடவை விஜய் ஜெயிப்பாரா? ஜெயிப்பார்.